அன்பான மக்களே, நம்மளோட ஸ்ரீனிக்கிட்டேருந்து செம்ம நியூஸுங்க. அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்று சூப்பராக செல்ஃபி எடுத்திருக்காரு. அதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு நம்மளோட ஸ்ரீனி. புது ஃபோட்டோ தான் இது. ஆனால் வந்து செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒரு லொக்கேஷன் ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுது. இந்த இந்த காகித பூலாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது, நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நான் கேட்குறேன். ஆனால் வந்து காவேரியோட வீடு, புது வீட்டுக்கு கண்டிப்பாக அங்கே போயிருக்காரு நம்மளோட விஜய் அப்படிங்கிறது நியூஸாக இருக்குது. அது நம்ம ஸ்ரீனி வந்து லாஸ்ட் டைம் ஒரு பிக்சர் போட்டிருந்தார் இல்லையா, அது வந்து காவேரியோட புது வீடு அப்படிங்கிறது. நம்ம ஸ்ரீனி இன்றைக்கி வந்து பிக்சர் போட்டிருக்காரு, அது வந்து ஆஃபீஸில் ஷூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. அப்போ காவேரி ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க, என்ன விஷயமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த ஷெடியூல் பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக இந்த ஷெடியூலில் ஃபுல்லாக காவேரி வந்து ஆஃபீஸில் தான் நிறைய ஷூட் போயிருக்கு அப்படிங்கிறது. காவேரி விஜய்க்கு கண்டிப்பாக டெய்லி சூட் இருக்குது அப்படிங்கிறது. அதில் வந்து நமக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து எடுத்திருந்தாங்க, ஆனால் வந்து ரொம்ப பிரிச்சே வச்சுட்டாங்களே, இந்த தடவை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து சூப்பர் நியூஸு தான் அப்படிங்கிறது. காவேரி விஜய் ஒரே இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம் தானே அப்படிங்கிறது. ஆனால் நம்ம ஸ்ரீனி ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிறது கண்டிப்பாக வந்து அந்த இடம் வந்து நிச்சயமாக வந்து ஆஃபீஸு. அப்போ ஆஃபீஸில் ஏதோ காவேரிக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறதா. நீ வேலை செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரா, இல்லை சம்பளத்துக்காக நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி காவேரியாக வந்திருக்காங்களா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து சந்தோஷமான விஷயமா இருந்தால் போதும் அப்படின்னு காவேரி விஜயை வந்து ரொம்ப நாளைக்கு பிரித்து வச்சிடாதீங்க, அவங்கள அழுக வச்சிடாதீங்க. ரொம்பப்பா இவ்வளோ நாள் அழுதது போதும் அப்படிங்கிறதான். அதுக்காக நம்ம ஸ்ரீனி வந்து நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லிகிட்டு இருக்காரு, இன்டைரக்டாக அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் வந்து சூப்பர் ஸ்ரீனி, செம்ம ஃபோட்டோ பிக்சரு, செம்ம அழகாக அவர் தான் எடுத்திருக்காரு. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்ரீனியோட ட்ரெஸ்ஸும் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளோட சைட்லேருந்து சொல்ல வர்றது. ஆனால் நம்ம விஜய் காவேரிக்கு அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது, கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஆனால் என்ன பண்ணுறது, டைரக்டரு ரைட்டர் கையில் தான் இருக்குது, அவங்க என்ன சுச்சுவேஷனில் கொண்டு வராங்க அப்படிங்கிறதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.